அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இயற்கை விவசாயத்தில் எந்த ஒரு விவசாயம் நீங்கள் போய் கேட்டாலும் இந்த மீனமிலன்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ அப்படி அந்த மீனமிலத்தினால என்ன நன்மை, எப்படி இயற்கை விவசாயத்துக்கு அது பயன்படுத்துகிறாங்க, அதை எப்படி ரெடி பண்ணலாம். அப்படி ரெடி பண்ணும்போது நாட்டு சக்கரை மீன் மட்டும் இல்லாமல் அது கூட வேறு என்னென்னலாம் ஆட் பண்ணுறது மூலமாக அதோட பயன்களை அதிகப்படுத்தலான்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது தலைச்சத்து நைட்ரஜனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த 3 சத்துலேயும் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த 3தோட கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, இதுவா அதே மாதிரி நுண்ணூட்ட சத்துன்னு சொல்லுவாங்க. போரான், கால்சியம், மெக்னீசியம், அப்புறம் இரும்பு சத்து, அயன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் அமிலத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த செடிகளோட வளர்ச்சிக்கு தேவையான, அதே மாதிரி அதோட இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஒரு சில அமினோ ஆசிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சில திரவங்கள் இல்லை சுரபிகள்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மீன் அமிலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மீன் அமிலம் அடிக்கிறதுனால செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குது. அதே மாதிரி அதுக்கு தேவையான திரவங்கள், சுரபிகள் கிடைச்சி செடியோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. ஸோ செடியோட எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடுச்சுனால என்ன ஆகும், பூச்சியோட தொல்லை கம்மியாயிடும். அதே மாதிரி நோய் தாக்குதல் கம்மியாகுது. ஏன்னா செடிகளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது இந்த மீனமில் அடிக்கிறதுனால. சரி, இந்த மீனமில் அடிக்கிறதுனால குறிப்பாக பூச்சிகள் எப்படி கட்டுப்படுது அப்படின்றது இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். நாங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதோட ஸ்மெல் அவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த நாற்றத்துக்கு பூச்சிகள் வராது. ஏன்னு பார்த்திங்கன்னா பூச்சிகள் எந்த ஒரு பூச்சியாக இருந்தாலும் செடியோட வாசனையை வச்சு தான் செடியை தேடி வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஹெவி ஸ்மெல்லு அடிக்கும்போது பூச்சியால் செடியை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இதிலேருந்து வர நாற்றத்துக்கு வயலுக்கு பன்னியும் வராது, மயில் தொல்லையும் கிடையாது. அதே மாதிரி எலிகளும் குறையுங்க. ஆனால் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மீனம்மை அடித்தோன்னே இது செடிகள் மேலே, செடிகளோட இலைகள் மேலே ஒரு போகிற மாதிரி ஒன்றத்தை அமைக்குது. அதனால் பூச்சிகள் உட்கார முடியாமல் பண்ணுது. அதே மாதிரி ஆல்ரெடி அது புழு இருந்துச்சுன்னா அதால் இந்த பயிரை சாப்பிட முடியாது. ஏன்னா இந்த பயிருக்கு மேலே இது மேலே ஒரு கோட்டிங் மாதிரி இது அமைச்சிருது. அதனால் புழுக்கள் ஒழுங்காக சாப்பிட முடியாமல் சாப்பாடு இல்லாமல் அப்படியே இறந்துடும். சரி, இவ்வளோ நன்மைகள் இருக்க மீன் அமிலத்தை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், அது கூட வேறு என்னென்னலாம் ஆட் பண்ணலான்றதை இப்போ நம்ம அதை தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 கிலோ மீன் எடுக்கிறீங்க இல்லையா, அது கூட அதே அளவு 1 கிலோ நாட்டு சக்கரை எடுத்துக்கிறீங்க. அது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா சம அளவு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்லா காற்று போகாத ஒரு பக்கெட்டில், முக்கியமாக பிளாஸ்டிக் பக்கெட் தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த இரும்பு, அதே மாதிரி இந்த பானையெல்லாம் பார்த்தீங்கன்னா பானையில் இந்த கேப் இருக்குது. அது மூலமாக மண்ணில் இறங்கிடும். அதே மாதிரி இரும்பு, ஏன்னா உள்ளே நடக்கிறது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் ரியாக்ஷன் நடக்கிறதுனால இரும்பு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இரும்பு பக்கெட்டு அப்புறம் இந்த பானையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஒன்லி பிளாஸ்டிக் மட்டும்தாங்க. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா 1 கிலோ மீன், 1 கிலோ நாட்டு சக்கரை ரெண்டுத்தையும் கலந்து நல்லா ஒரு பக்கெட்டில் போட்டு காற்று போகாத மாதிரி 30லேருந்து ஒரு 45 நாள், ஒரு 30 நாள் கூட போதும், மூடி வச்சுருங்க. 30 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே தேன் மாதிரி வாசனை வரும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஏமாந்துடக்கூடாது, எடுத்து வாயில் கையில் வச்சிடாதீங்க. அதை பார்த்தீங்கன்னா 10 லிட்டருக்கு 100 ml. அதுவும் எதை பொறுத்துனா பார்த்தீங்கன்னா இலைகளோட தடிமண்ணை பொறுத்து இது மாறுங்க. இந்த மீனமில் அடிக்கிறதுனால இலைகளோட தடிமண்ணும் மாறும். அதாவது ஒரு சில நெல் பயிர்னா பார்த்தீங்கன்னா இலையோட திக்னஸ் ரொம்ப மெலிசாக இருக்கும். இதுவே இந்த கேஸ்டர், கொட்டை முத்தை, இல்லைனா இந்த குச்சி கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் நல்லா தடியாக இருக்கும். அதே மாதிரி தென்னை மரங்களுக்கும் இலைகளோட திக்னஸ், இலை தடிமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கரைசலோட தண்ணீர் அளவு பார்த்தீங்கன்னா மாறிட்டே வந்திருக்கும். ஸோ இப்போ நெல்லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 லிட்டருக்கு 100 ml மேலே கலக்காதீங்க. அதுவே ரொம்ப அதிகம் தான் சொல்லணும். இந்த சின்ன நெல் பயிர் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 75 ml அதிகம். நெல்லுக்கு 75 ரொம்ப அதிகம். குச்சி கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா 10 லிட்டருக்கு 150 ml வரையும் போகலாங்க. இப்போ அதே தென்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 லிட்டருக்கு 100 ml இதே போதும். அண்ட் இந்த மீனமில் தெளிக்கிறதுனால இலைகளோட தடிமனை அதிகம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குது. அதாவது பிளான்ட் செல்லோட செல்வால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகும், நல்லா பெருசாகும், நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா இலையோட தடிமனை பார்த்தீங்கன்னா மீனமில் அடிக்கிறதுனால அதிகமாகுங்க. அடுத்து இப்போ இந்த மீனமிலத்துக்கு 1 கிலோ மீன், 1 கிலோ நாட்டு சக்கரை போதும் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ அது கூட வேற என்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த எருக்கு இலை கண்டிப்பாக நல்லாவே ஆட் பண்ணலாம். ஏன்னா இந்த மீன் அமிலத்தில் இந்த போரான் நுண்ணூட்ட சத்து பார்த்திங்கன்னா அதோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த எருக்கு இலை போடுறது மூலமாக இந்த போரான் சத்து, மெக்னீசியம், கால்சியம் இதோட சத்துக்கள் அதிகமாகவும் மீன் அமிலத்தோட எஃபெக்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது அதே மாதிரி இந்த வேப்ப இலைகள் போகுது, வேப்பம் கொட்டையில் வேப்ப இலைகள் மட்டும். ஏன்னா 30 நாள் நல்லா கரையணும், தண்ணி மாதிரி ஆகும்னா இந்த வேப்ப இலைகள் மட்டும் தான் கொஞ்சம் சீக்கிரமாக கரையும். அதனால் இந்த கொட்டைகளை போடாதீங்க. சரிங்களா? ஒரு சில பேருக்கு அதனால சந்தேகம், ஏன் போடக்கூடாது, ஏன்னா இந்த வேப்பங்கொட்டைக்கு போடுங்க, அதுலேருந்து இந்த எண்ணெய் தன்மை இருக்கு இல்லைங்களா, அது அதில் இறங்கிடும். ஸோ அதுக்கு நல்லா மறுபடியும் சோப்புக்கு தெளிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த வேப்பங்கொட்டையை விட்டுட்டு வேப்ப இலைகளை மட்டும் போடுங்க, போதும். அதே மாதிரி ஒரு சில பழங்கள் ஆட் பண்ணலாம். என்னென்ன, பப்பாளி ஆட் பண்ணலாம், பேச்சம்பழம் ஆட் பண்ணலாம், மாம்பழம் ஆட் பண்ணலாம், இல்லை சப்போட்டா, இந்த மாதிரி பழங்கள் ஒரு சில பழங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால்
வாழைப்பழம் கூட ஆட் பண்ணுங்க. ஆனால் ஒரு முக்கியமான வந்து விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ ஃப்ரூட்ஸாக வந்து இருக்கணும். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஏன்னா மீனமில் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கு. நீங்கள் வந்து இப்போ நம்ம கிட்ட கடையில் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி நான் வந்து மாம்பழத்தை வாங்கி போடலாம். ஆனால் அந்த மாம்பழம் வந்து ஒன்று ஏதாவது கெமிக்கல் பயன்படுத்தி பழுக்க வச்சதாக இருக்கும், இல்லைனா வந்து கெமிக்கல் வந்து அடிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலேருந்து கெமிக்கல் பழங்கள் மட்டும்தான் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து பழங்களை வந்து பயன்படுத்தாங்க. இல்லை நான் வந்து தோட்டத்துலேருந்து விளைய வச்சேன், என்கிட்ட தோட்டம் இருக்குது, நான் வந்து மருந்துமே அடிக்காம வந்து விளைய வச்சுன்னா நீங்கள் அப்போ வேணால் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து 1 கிலோ மீன் 1 கிலோ நாட்டு சக்கரை வந்து போட்டு பண்ணுறேன். அப்போ அதுலேருந்து எனக்கு எவ்வளோ லிட்டர் வந்து மீன் அமிலம் கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். அது வந்து எவ்வளோன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டா. அது எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா, 1 கிலோ மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300லேருந்து 600 ml வரையும் உங்களுக்கு மீன் அமிலம் சொல்யூஷன் வந்து கிடைக்குங்க. ஸோ அப்போ 2 கிலோ போட்டால் தான் 1 லிட்டர் அந்த மாதிரி வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். அந்த கடைசியாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லணும்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த மீன் அமிலம் வந்து ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு விஷயம். எல்லாம் இந்த பஞ்சகாவியா, இந்த மூலிகை பூச்சி மற்ற இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இது ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணுறீங்க. ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்குது. ஒன்றும் இல்லை, கடையில் போய் மீனை வாங்குறீங்க, அப்படியே சைடில் நாட்டு சக்கரை வாங்கி 2 டப்பாவில் போட்டு இருட்டில் தான் வந்து வைக்கணும். இன்னொரு முக்கியமான பயிர், முக்கியமாக இருட்டில் வந்து வச்சுருங்க, வெயில் படாமல் வந்து வச்சுருங்க. அதே மாதிரி இது வாசனைக்கு பூனை இந்த எலிலாம் வந்து வரும் இல்லையா, அதனால் பக்கெட்டு மேலே நீங்கள் வந்து எதாவது கல் மாதிரி வெயிட் மாதிரி ஏதாவது வந்து வச்சுருங்க. வெயிட் வைக்கிறதுனால இந்த பூனைகளை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து திறக்க முடியாது. இந்த மாதிரி வந்து பார்த்துக்குங்க. சரிங்க, இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நான் வந்து தெளிவாக வந்து சொல்லியாச்சு. இவன் வந்து உங்கள் கையில் இதை வந்து தயாரிக்கிறதும் தயாரிக்காமல் இருக்கிறதும் உங்களோட விருப்பம் தான். நான் வந்து சொல்ல வேண்டியது வந்து சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் இதை வந்து ரெடி பண்ணுறீங்கன்னா இதை வந்து உங்களால் 5 வருஷத்துக்கு வந்து கெடாமல் வந்து பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாகவும் உங்களால் வந்து லாங் டைம் ஸ்டோரேஜ் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்டோர் பண்ணும்போதும் வெயில் படாமல் வந்து ஒரு இருட்டான இடத்த வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லைப்பா என்னால் இல்லை, எனக்கு அதுக்கெலாம் வந்து டைம் இல்லை, எனக்கு வந்து நிறைய வந்து வேலை இருக்கனால அதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் இருக்கோம். நாங்களும் வந்து இப்போ ஒரு 2 கிலோ வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து எங்களுக்கு அப்படியே 1 லிட்டர் அந்த மாதிரி தான் வந்து வரும். இப்போ நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா வந்து நாங்கள் வந்து மறுபடியும் வந்து ஒரு பெரிய பல்காக வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்கள். நாங்கள் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி அதுக்கான வீடியோஸ்லேருந்து எல்லாமே வந்து சேல்லேருந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே வந்து உங்களை நம்பி தான், உங்களோட நம்பிக்கை தான், எல்லாமே வந்து உங்களோட தேவை தான் எங்களோட வந்து ஆரம்பமே. அதனால் மறக்காமல் எனக்கு வந்து வேணும்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து ஆரம்பிப்பேன். அதேமாதிரி நம்ம யூடியூப்பில் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை உங்களோட இயற்கை விவசாய ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும்.